வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை தோன்றிய அனைத்து சித்தர்களும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அகிலமெங்கும் பரப்பும் வேதாத்திரிய நட்புலங்களும் சுக்குமமாய் சூழ்ந்து இன்றைய தவ நிகழ்வை வழிநடத்தட்டுமாக. இன்றைய தவ நிகழ்வை இறை வணக்கம் மற்றும் குரு வணக்கத்தோடு இதே தோன்றுகிறோம். இறை வணக்கம். ஆதி எனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். குரு வணக்கம். அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆறதாகி கொண்ட மேலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து கண்ட பலன் நினையறிய நினைந்தேன் அப்போ கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினி எனும் என் மெய்யுணர்வெழுப்பி குறித்து என்னை அறிவித்த குருவே அன்பே. குருவே அன்பே. நாடி சுத்தி சேர்த்து இன்று நமக்காக ஆழ்ந்த துரியாதீத தவம் வழிநடத்திய பேராசிரியர் ஸ்ரீராம் ஜெயபிரகாஷ், அருள்நிதி ஸ்ரீராம் ஜெயபிரகாஷ் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர் தம் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவரது உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். தொடர்ந்து இன்றைக்கான திருப்பாவை பாடலும் மாக்கோளமாய் விளைந்த மதிவிருந்த பாடலும் பாட சங்கரி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். திருப்பாவை பாடல் 21. ஏற்ற களங்கள் எதிர் பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்ற படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயில் எழாய் மாற்றாருனக்கு வழி தொலைந்துன் வாசற்கம் ஆற்றாது வந்துன் அடிபணியுமா போயே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் என்பாவாய். மாக்கோளமாய் விளைந்த மதிவிருந்து பணமும் கடவுளும். பணத்தை கொடுப்பவன் கடவுளே என்கிறீ படைத்தவன் மனிதனே கொடுப்பவன் கடவுளோ. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.
இப்பாடலுக்கு விளக்கம் அளிக்க மூத்த பேராசிரியர் பழனிசாமி வெளிச்சாமி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்ற பெருமக்களே, திருப்பாவை பாசுரம் 21. பாத்திரங்கள் நிரம்பி வழியும் அளவுக்கு பாலை சுரக்கின்ற பல பசுக்களுக்கு உரிமையாளன் ஆகிய நந்தகோபாலின் மகன் கண்ணபெருமான். அந்த கண்ணனை இருவாயாக ஆற்ற படைத்தான் மகனே, பெரும் பசுக்கள் ஆற்ற படைத்தான் மகனே, அறிவுராய், அறிவே தெய்வம், அந்த அறிவாக விளங்குகின்ற இறைவனே, ஊற்றம் உடையாய், பெரியாய், உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே. அது அறிவாக இருக்கிறது. அந்த சுத்த வெளியாகிய அறிவே எழுச்சி பெற்ற ஆற்றலாக இறை தொகரிலே தொடங்கி இவ்வளவுதான் எல்லை என்று அளக்க முடியாத அளவுக்கு இந்த உலகமாக விரிந்து நிற்கின்ற பரம்பொருளே, அறிவுராய், ஊற்றமுடையாய், பெரியாய், அதை விட பெரியது வேறு எதுவுமே கிடையாது. உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே. அந்த அறிவேதான், அருவமான பொருளைதான் பிரபஞ்சம் என்ற இந்த உலகத்திலே தோற்ற பொருட்களாக, எண்ணற்ற இயக்கங்களாக, இறைவனின் திருவிளையாடல்களாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. இந்த அனைத்து இயக்கங்களுக்கும் மூலமாகிய அந்த இறைவனை அறிவதற்கு நம்முள் இருக்கின்ற ஜீவாத்மா அது மயக்கத்தில் ஆழ்ந்து கிடக்கிறதே, அது துயில் எழ வேண்டும், விழிப்புற வேண்டும். மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்துன் அடிப்படையும் ஆப்போல். அதாவது பக்தி மார்க்கமாக பார்க்கின்ற போதும் கண்ணபெருமான் தோல்வியுற்றதாக இல்லை, பல அரசர்கள் தோல்வியடைந்ததாகத்தான் இருக்கும். அப்போ தோல்வியுற்ற அரசர்கள் வெற்றி பெற்ற அரசுடைய நட்பை நாடுவார்கள். அப்படி வழி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடிபணியுமாறு போல், உன்னுடைய நட்பை நாடி வாசலை வந்து நிற்பதைப் போல நாங்கள் வந்து நிற்கின்றோம், உந்தன் புகழை பாடி வந்திருக்கின்றோம், எங்களுக்கு காட்சி தந்தரல வேண்டும் என்று இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது. மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்திலே பணமும் கடவுளும் என்ற தலைப்பு. இது ஞானிகள் சித்தர்கள் காலத்திலிருந்து தொடர்ந்து பேசப்பட்டு வந்தாலும் மக்கள் மனதிலே பக்திக்கு அடிப்படை கருத்து நமக்கு வேண்டியவற்றை இறைவன் தருவான் என்ற ஒரு நம்பிக்கை தான். எப்படி தருவான் என்ற ஒரு சிந்தனையை வளர்வதற்கே விடவில்லை ஒரு குறிப்பிட்ட சமூகத்தார். மக்களும் அதை தாண்டி சிந்திக்க விரும்புவதே இல்லை. இன்றைக்கும் எடுத்துக்கொள்ளுங்களேன், உலகெங்கிலும் யாரோ ஒரு சொல்லுகின்ற கருத்துக்கு ஏற்றுதானே யுத்தங்கள், கலவரங்கள் எல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. அவரவர்களுக்கு சுய சிந்தனை இருந்தால் ஒரு மனிதனின் தவறான எண்ணத்திற்கு நாம் ஏன் இடம் தர வேண்டும் என்ற ஒரு கூட்டு அறிவு இருந்தது என்றால் தவிர்க்க முடியும் தானே. அப்போ ஒரு நாட்டின் தலைவன் என்ற ஒருவன் சொல்கின்ற போது
அவனுக்கு அடிபணிய வேண்டும் என்ற ஒரு டிக்டேட்டர்ஷிப், இது காலங்காலமாக நம்முடைய ரத்தத்திலே ஊறி இருக்கிறது. அது இன்னும் சொல்ல போனால் இந்தியாவில் திரைப்பட நடிகனுக்கு எல்லாம் கூட தனக்கு வாழ்க்கையின் வழிகாட்டியாக ஏற்றுக்கொள்கின்ற முட்டாள்களை நாம் பார்க்கின்றோம். அவனுக்கும் அது ஒரு தொழில், அவ்வளவுதான். இன்னும் சொல்ல போனால் இவனை விட கடுமையாக உழைக்கின்ற விஞ்ஞானிகள், உலக மக்களை வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துகின்ற உழைப்பாளிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா யாருக்கும் 300 கோடி சம்பளம் கிடையாதுங்க, 150 கோடி சம்பளம் கிடையாது. சரி, இவ்வளவும் பெற்றுக்கொண்டு ஒழுங்காக வரி கட்டுகிறார்களா? அதுவும் கிடையாது. இப்படிப்பட்ட ஒருவன் ஒரு நாளைக்கு வந்து நான் உங்களுக்காக உழைக்கப் போகிறேன் என்று சொன்னான். அவனை நம்பி அவனை தலைவனாக ஏற்பதற்கு தயாராக இருக்கின்ற இவர்களெல்லாம் என்ன சொல்லி நம்ம சொல்ல முடியும்? அப்ப அறிவு இருந்தும் சிந்தனை திறம் இருந்தும் சிந்திப்பதற்கான மகான்களை இறைவனே அவ்வப்போது அனுப்பி வைத்தாலும் சிந்திக்க மாட்டோம் என்று அடம் பிடிக்கின்ற ஜனங்கள் இருக்கின்ற உலகத்தில் எந்த மாற்றத்தை நிகழ்த்த முடியும்? ஒன்றும் நடக்காது. அதனால் என்னதான் அறிவியல் பூர்வமான விளக்கத்தை தந்தாலும் அதை கேட்பவர்கள் மிக குறைவுதான். மாற்று கருத்துக்கள் ஏதாவது இலவசமாக கிடைக்கும் என்ற ஒரு செய்தி யூடியூப்ல வந்ததுன்னா ஆயிரக்கணக்கான பேர் அதை பார்ப்பாங்க. ஆனா உண்மையான செய்திகள், ஆன்மீக செய்திகள் வந்ததுன்னு சொன்னா ஒரு 10 பேர் 100 பேர் பார்ப்பாங்க. அதனால் பொதுவாக உலக மக்களிடத்திலே இறைவன் தான் நமக்கு எல்லாம் தருகிறான் என்ற ஒரு கருத்து, மகரிஷி சொல்வார்கள், சோசியல் ஹிப்னாட்டிசம். உலக மக்கள் அனைவரையுமே மயக்கி வைத்திருக்கிறார்கள். யார் ஹிப்னாட்டிஸ் பண்ணுனது? யார்? இது விழித்தெழுவதற்கு கூட விருப்பம் இல்லாத ஒரு அந்த மயக்கத்திலேயே சுகம் காண்கின்றது. அதாவது வேடிக்கையான கதை என்றாலும் கொஞ்சம் வேதனையாகவும் இருக்கும். அதாவது ஒரு மனிதன் ஒரு ஞானியை கிண்டல் செய்கிறான். அவர் சற்றே வெகுண்டெழுந்து நீ பன்றியாக கடவது என்று சபித்து விடுகிறார். அப்போதான் இவனுக்கு கொஞ்சம் பயம் வருகிறது. ஐயோ, பன்றியாக என்ன செய்வது என்று. உடனே அவன் மன்னிக்க வேண்டும் என்று கேட்கின்ற போது அவரும், ஞானியாகிய நான் சினம் கொண்டது தவறு தானே என்று நினைத்து, சரி, நீ பன்றியாக மாறிய பிறகு உன்னுடைய மகன் உன்னை தேடி வந்து கொன்றுவிட்டால் நீ மீண்டும் மனிதனாகி விடுவாய் என்று அதுக்கு ஒரு விமோசனத்தை சொல்கின்ற. சரி, இந்த மனிதன் வீட்டுக்கு வந்தால் மகனத்தில் சொன்னான், இது மாதிரி நடந்து விட்டது, நான் பன்றியாக மாறி போய்விடுவேன், நீ எங்கேயாவது என்னை தேடி கண்டுபிடித்து என்னை மீண்டும் அந்த பன்றியை கொன்று என்னை மனிதனாக வருவதற்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு போய்விடுகிறான். பிறகு இந்த மகன் அவனை தேடி அழைக்கிறான், எல்லா சாக்கடையும் தேடி தேடி பார்க்கிறான். கடைசியில் ஒரு நாள் ஒரு சாக்கடையிலே காண்கின்றான். உடனே இவன் ஏற்கனவே சொன்ன நீதியின்படி அந்த பன்றியை கொல்ல போகிறான். அப்ப அந்த பன்றி சொன்னது, மகனே மகனே என்னை கொன்று விடாது, ஏன்ப்பா, உன்னை கொன்னாதான் நீ மறுபடியும் எனக்கு அப்பாவா மனிதனாக வருவ, அதனால் நீ தான் எனக்கு கொன்னவு சொன்ன அப்படின்னு சொல்ல. இல்லை நான் அப்பா சொல்லிட்டேன், ஆனா இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் பார், உங்க சித்தி 10-15 தம்பிகள், அதனால ரொம்ப நல்லா இருக்குது, இது இந்த வாழ்க்கை ரொம்ப சுகமா இருக்குது, அதை கொன்று விடாதே என்று இந்த பன்றி கேட்டுக்கொண்டான். இது போல தாங்கள் வாழ்கின்ற வாழ்க்கை மனிதன் என்ற சிறப்புக்கு சற்றும் பொருந்தவில்லை என்றாலும்
இந்த சாக்கடை வாழ்க்கையே சுகமானது என்று நினைக்கின்ற அளவுக்கு மக்களை மூளைச்சலவை செய்து வச்சிருக்கிறார்கள். இதிலிருந்து விடுபட்டவர்கள் நம்மை போன்ற ஒரு சிலரை தவிர பெரும்பான்மை மக்கள் அங்கேயே தான் இருப்பாங்க. நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அதெல்லாம் மகிழ்ச்சி சொல்றாங்க, பணத்தை கொடுப்பவன் கடவுளை என்கிறீர். கடவுளை கும்பிட்டு கொண்டு வந்தால் நமக்கு வாழ்க்கையில வளங்கள் வந்து சேரும். வளங்கள் எப்படி வரும்? பணம் வந்தா தான் வீடு, நிலம், காரு, பங்களா எல்லாம் வாங்க முடியும். அப்ப பணம் எங்கிருந்து வரும்? இறைவன் கொடுப்பான். இறைவன் எப்படி கொடுப்பான்? நம்ம கேட்டுட்டு வந்த உடனேயே இரவு வந்து கதவை தட்டி, இன்னைக்கு உண்டியல் வசூல் இவ்வளவுதான் தம்பி, இதை வச்சுக்கோ, நாளைக்கு கொண்டு வந்து மிச்சத்தை தரேன்னு சொல்லுவானா? இல்லை வணங்கி உடனே கொடுத்து அனுப்புவானா? இதை நான் எப்படி சிந்திப்பது உண்டு. இறைவன் கொடுப்பான் என்ற நம்பிக்கையின் அடிப்படையிலேயே இப்படி கூட்டம் அலைமோதுகிறது. ஒருவேளை கேட்பது எல்லாம் கருவறையில் இருக்கின்ற இறைவன் உடனே கொடுத்து அனுப்புவதாக, எவ்வளவு பணம் கேட்டாலும் உடனே இந்த சாக்கு புடி என்று கொடுத்து, ஒரு வேலை கேட்டா இந்த இடத்துல போய் வேலைக்கு சேர்ந்துக்கோ, ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளை இந்த அட்ரஸ்ல போய் பையனை நான் சொன்னேன்னு கல்யாணம் பண்ணிக்கோ என்று கேட்டவுடனே அங்கங்கே இறைவன் தருவதாக ஒரு வேலை இருந்தால் இறைவனை தூங்க விட்டுருப்பாங்களா இந்த மக்கள்? இல்லை கோவிலை விட்டு யாராவது வெளியே வந்திருப்பாங்களா? பாருங்களேன். வெறும் நம்பிக்கையின் அடிப்படை இந்த கூட்டம் என்றால், அது அசலில் நடப்பதாக இருந்தால் இறைவனின் கதி என்ன? வேடிக்கையாத்தான் இருக்கும். எனவே பணத்தை கொடுப்போன் கடவுளை என்கிறீர், படைத்தவன் மனிதனே. ஆண்டவனுக்கு தெரியாது இது இந்தியன் ரூபி, இது அமெரிக்கன் டாலர், இது ரஷ்யன் ரூபிள். ஆண்டவன் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டிபார்ட்மெண்ட்டாக வச்சிருக்கிறான். இந்தியன் கேட்டால் ரூபாயை கொடுப்பதற்கும், அமெரிக்கன் கேட்டால் டாலரை கொடுப்பதற்கும் இறைவன் என்ன எக்ஸ்சேஞ்ச் பேங்காக வச்சிருக்கிறான்? அது மட்டுமல்ல, நாம் செய்கின்ற எந்த கூத்தும் இறைவனுக்கு தெரியாதுங்க. நாம் இங்கே நடத்தி கொடுக்கின்ற எந்த கூத்தும் இறைவனுக்கு தெரியாது. அதனால அதை புரிந்து கொண்டு உழைப்பின் மூலமாகத்தான் எதுவுமே நிகழும். அதாவது விதி எண்ணி வீழ்ந்து கிடக்கும் வீணர் எல்லாம் மாறணும், வேலை செய்தால் உயர்வோம் என்ற விபரம் மண்டையில் ஏறணும் என்பார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். நமக்கு விதி இவ்வளவுதான் என்று சோம்பி கிடந்தால் வசதி தானே வந்து வாய்க்குமா? அப்போ விதியின் வசத்தால் வறுமை என்றாலும் கூட அதே இயற்கை விதி என்ன சொல்கிறது? செயலுக்கு தக்க விளைவு தானே. அப்போ உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கிடைக்கும் இல்லையா? தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். எனவே விதியை எண்ணி வீழ்ந்து கிடக்கும் வீணரெல்லாம் மாறணும், வேலை செய்தால் உயர்வோம், உழைத்துத்தான் உயர முடியும். அல்லது ஏமாற்றி பழைக்கலாம். சாமி சொல்லுவாங்க, 4 வழிகளிலே வாழலாம். உழைத்து பொருள் ஈட்டவில்லை என்றால் மாற்று வழிகள் 4. 1, பிச்சை எடுப்பது. இதுக்கு தன்மானம் இடம் கொடுக்குமா? கொஞ்சம் அதுக்கு பழகணும். பிச்சை எடுத்து பழகினா தான் எந்த கூச்சமும் இன்றி கை நீட்ட முடியும். அடுத்து திருடுவது, அது கொஞ்சம் சாமர்த்தியம் வேணும். அடுத்தது கொள்ளையடிப்பது, இதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமான திறமை வேணும். 4வது செத்து போகுது. யாரும் விரும்ப மாட்டாங்க. சர்வைவல் இஸ் பர்த் ரைட். உயிர் வாழத்தான் ஒரு ஜீவன் விரும்புமே தவிர இறப்பதற்கு எந்த ஜீவனும் விரும்பாது. அது இயற்கை நியதி. அப்ப வழி என்ன? உழைத்துத்தான் வாழ வேண்டும். அல்லது உழைப்பவரை சார்ந்துதான்
வாழ்ந்தாக வேண்டும். சார்பு வாழ்க்கை மனிதனுக்கு பொருத்தம் அல்ல. ஐயமிட்டு உண் என்று சொன்னாங்களே தவிர பிச்செடுத்து உண் என்று சொல்லல. இதெல்லாம் சமுதாயத்துடைய அலங்கோலங்கள். எனவே மனிதனுடைய உழைப்பின் ஒரு அடையாள முத்திரை தான் பணம். பணம் ஒரு பொருளே கிடையாதுங்க. அதனால்தான் பக்தி மார்க்கத்துல பாருங்க, எல்லா கோவிலிலேயும் போய் இறைவனை தரிசித்து விட்டு பிறகு கொஞ்ச நேரம் அங்க உட்காரணும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. ஆனா லட்சுமி கோவில்களிலே, லட்சுமி நரசிம்மன் கோவில்களிலே முதல்ல உட்காரணும், வணங்கிய பிறகு உட்காரக்கூடாது என்று ஒரு சடங்கு இருக்கு. மிக அற்புதமான சடங்கு. ஏன் இப்படி நம்முடைய ஞானிகள் வகுத்திருக்கிறார்கள்? ஏன் லட்சுமி கோவிலுக்கு போனா மட்டும் வணங்கிய பிறகு உட்காரக்கூடாது என்றால், இப்ப இறைவனை வணங்கி திருவருளை பெறுகிறோம். திருவருள் என்பது பணம் இல்லை. திருவருள் என்பது பணமோ வீடோ வாசலோ அல்ல. அது நம்முடைய சிந்தனையை தூண்டக்கூடிய ஜீவகாந்த ஆற்றல் அல்லது மனதை மேம்படுத்தக்கூடிய அறிவின் வளர்ச்சி. அதுதான் திருவருள். இப்போ இறைவனை லக்ஷ்மி தேவி செல்வத்துக்கு அதிபதியாக வச்சிருக்கிறாங்க. லக்ஷ்மி வணங்கிய பிறகு அங்கே உட்காரக்கூடாது, லக்ஷ்மி அருள் பெற்று விட்டோம், செல்வத்துக்கு தேவையான ஒரு வரத்தை பெற்றுவிட்டோம் வைத்துங்க. செல்வம் ஒரு இடத்திலே தங்கிவிடக்கூடாது. அதான் லக்ஷ்மி ஆலயங்களிலே தெய்வத்தை வணங்கிய பிறகு அமரக்கூடாது. அப்ப செல்வம் என்பது செல்வோம் என்ற ஒரு வினையின் சுருக்கம்தான் செல்வம். அது இடம் மாறிக்கொண்டே இருந்தால்தான் எல்லாருக்கும் மாற்றங்களை தரும். அதுக்குன்னு சுயமாக எதுவுமே கிடையாதுங்க. சுய மதிப்பு கிடையாது பணத்துக்கு. நாம ஒரு நம்பர் போட்டு வச்சிருக்கிறோம், உனக்கு இவ்வளவு கொடுக்கணும், இதுக்கு இந்த வேலை, இதுக்கு இந்த வேலை. அது மாறிக்கொண்டே இருக்கும். அதுக்கு ஆங்கிலத்துல கூட கரன்சி என்றுதான் சொல்லுகின்றோம். இப்போ வங்கியிலே கரண்ட் அக்கௌண்ட் வச்சிருக்கோம் பாத்தீங்களா? ஸோ சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் ஒரு மாசத்துக்கு 5-6 டிரான்சாக்ஷன் தான் வைக்க முடியும். ஆனா கரண்ட் அக்கௌண்ட்ல எவ்வளவு டிரான்சாக்ஷன் வேணா போடலாம். அது தொழிலுக்கு வியாபாரத்திற்கு என்று கரண்ட் அக்கௌண்ட். அப்ப கரண்ட் என்ற சொல்லுக்கு தொடர் இயக்கம் என்ற அர்த்தம். வாட்டர் கரன்சின்னு சொல்லுவாங்க. நீர் தொடர்ந்து வேகமா ஓடிக்கொண்டே இருந்தால் அந்த வேகத்திற்கு அளவு வாட்டர் கரன்சின்னு அளப்பாங்க. அதே போல கரன்சின்னு சொல்லக்கூடிய பணத்தாலும் சமுதாயத்திலே கைமாறிட்டே இருக்கணும். அப்பதான் எல்லோருக்கும் வளம் சேர்க்கும் என்பதனால்தான் அதில் முத்திரை தாள் என்று வைத்தாங்க. அதேதான் வழிபாட்டிலேயும் லட்சுமி கடவுளை வணங்கிய பிறகு அந்த செல்வத்திற்கான ஒரு எண்ணத்தை ஏற்படுத்திய பிறகு அது ஒரு இடத்திலே அமர்ந்து விடக்கூடாது என்றுதான் தத்துவார்த்தம். எனவே படைத்தவன் மனிதனே, கொடுப்பவன் கடவுளோ. இதை புரிந்து கொண்டால் நாம் எதையும் இலவசமாக பெற முடியாதுங்க. பைபிளிலே இலவசமாக பெற்றீர்கள், இலவசமாக கொடுங்கள் என்று ஒரு வசனம் உண்டு. அது இயற்கை நமக்கு இலவசமாக தான் கொடுக்குது. இப்போ விதையை போட்டால் ஒரு விதை நெல்லுக்கு 480 நெல்மணிகளை அள்ளித்தரும் பூமி. ஆனா விதைக்கணும் இல்ல, அதுக்கு தேவையான நீர் பாய்ச்சி, உரம் இட்டு, வயல் வேலியிட்டு பாதுகாத்து எல்லாம் செய்தால்தானே விதை நெல்மணிகளாக மாற முடியும். தங்கம் இலவசம்தான்,
ஆனா பூமியின் ஆழத்தில் இருக்குது. அதை தோண்டி போய் கண்டெடுத்து அதை ப்ராசஸிங் பண்ணி அந்த தங்கத் துகள்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து கட்டியாக்கி பிறகு அதை உருக்கி ஒருவருடைய கை திறமையால் ஆபரணமாக்கி அதை நாம் உடலிலே பூட்டி அழகு பார்க்கிறோம். அப்ப இந்த உழைப்புக்கு என்று ஒரு ஊதியம் தர வேண்டும் இல்லையா? அதனால் உயர்க்கையில் எல்லாமே இலவசம்தான். நம்ம உழைக்கிறோம் என்று சொன்னாலும் உழைக்கின்ற ஆற்றல் இறைவன் இலவசமாக தந்ததுதான். இப்ப எஃபிஷியன்சி என்கிறோம். எதுக்கு இறைவன் அந்த எஃபிஷியன்சியை கொடுத்தான்? ஆவரேஜ் எஃபிஷியன்சி, இன்எஃபிஷியன்சின்னு சில பேர் இருப்பாங்க. அவருடைய கடமைகளையும் சேர்த்து செய்வதற்காக இறைவன் எனக்கு அதிக திறமையை தந்திருக்கிறான். இதை உணர்ந்து விட்டால் இந்த வேலைக்கு போறவங்கள புலம்ப மாட்டாங்க. எல்லாருக்கும் ஒரே சம்பளம் தான் கொடுக்குறாங்க, நான் மட்டும் இவ்வளவு வேலை செய்வேன் இருக்கு. அவன் ஓபிடிச்சு திரியிறான், மேனேஜர் கேட்கவே மாட்டேங்கிறாரு, கண்டுக்கவே மாட்டேன்றாரு. இப்படி நிறைய பேர் புலம்புவது உண்டு. ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள் எல்லாம் புலம்புவாங்க. இறைவன் நமக்கு இந்த வாய்ப்பை தந்திருக்கிறான், அவ்வளவுதான். அப்ப அதுக்குரிய பலன் அங்க சம்பளத்துல கூட்டி கொடுக்க முடியாது, நமக்கு மட்டும் தனி இன்கிரிமெண்ட் போட முடியாது. ஆனால் இறைவன் வேறொரு வழியிலே நம்முடைய சந்ததிக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தருவான். அதனால் கரவில்லாமல் உழைக்க வேண்டும். நம்முடைய திறமைக்கு ஏற்றவாறு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் உண்மையாக உழைக்க வேண்டும். அதற்கு தகுந்த பலன் நிச்சயமாக இயற்கையின் விதிப்படி, தெய்வ நீதியின்படி நமக்கோ நம்முடைய சந்ததிக்கோ வந்து சேரும். அதனால் இந்த மூட நம்பிக்கையெல்லாம் விட்டு விட்டு உழைத்துத்தான் உனக்கு ஒரு பங்கும் எனக்கு ஒரு பங்கும் உலகில் நிச்சயம் உண்டு. ஒவ்வொரு மனிதன் உழைப்பினாலும் உலகம் செழிப்பது உண்டு என்ற சிந்தனையாளர்களின் கருத்துக்களையாவது நாம் சிந்தித்து பார்த்து ஏற்றுக்கொண்டு உழைத்து வாழ்க்கையை மேம்படுத்தி கொள்ள வேண்டுமே தவிர லஞ்சம், ஊழல், திருட்டு, கொள்ளை, ஏமாற்று, வரி ஏமாற்று, உழைப்பை சுரண்டுவது, அதிக விலை வைத்து பொருளை விற்பது, விவசாயிக்கு தகுந்த விலையை தராமல் குறைந்த தொகையை தந்துவிட்டு வியாபாரத்தில் கொள்ளையடிப்பது, இதெல்லாம் பணம் அல்ல பாவம், பணம் அல்ல பாவம் என்பதை உணர்ந்து அறம் சார்ந்து வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் மகரிஷி அவர்கள் இந்த கருத்தை மாக்கோலமா எழுதி அன்றைய காலத்திலேயே மக்களுக்கு தெரியும்படி அம்மையார் அதை கோலமாக எழுதி வைத்தார்கள். அன்றிலிருந்து இன்று வரைக்கும் கிட்டத்தட்ட 100 ஆண்டு கொண்டாடியாச்சு மகரிஷிக்கு. ஆனால் எத்தனை பேர் மகரிஷியின் கருத்துக்களை ஏற்றுக்கொண்டார்கள்? எனவே மக்களுக்கு இலவசமாக ஒன்று கொடுப்பது என்றால் அந்த அரசியல்வாதியை மதிப்பான். இலவசமாக ஒன்று கிடைக்கும் என்றால் அந்த கோவிலிலே கூட்டம் சேருவார்கள். இலவசமாக ஒருவர் தருகிறார் என்று சொன்னால் அங்கே போய் வரிசையில் நிற்பார்கள். இப்படி அடுத்த இடத்திலே இலவசமாக பெறுவது பிச்செடுப்பதற்கு சமம் என்ற சுயமரியாதை வராத வரைக்கும் இது போன்ற காரியங்களை தவிர்க்க முடியாது. அதனால இறைவனிடத்திலே தான் நாம் கேட்டு பெறுகிறோம் என்றாலும் இறைவன் நேரடியாக பொருட்களாகவோ பணமாகவோ வசதிகளாகவோ தரமாட்டான். நல்ல உழைக்கின்ற அறிவை தருவான், உழைப்பதற்கான வாய்ப்பை தருவான், உழைக்கின்ற திறமையை, அறிவு திறமையை, தொழில்நுட்பத்தை தருவான். இவற்றெல்லாம் வைத்து கொண்டு நமக்கு நாமே தான் அறிவை பயன்படுத்தி உடல் உழைப்பை பயன்படுத்தி வாழ்க்கை வசதிகளை பெருக்கிக் கொள்ள முடியுமே தவிர இறைவன் நேரடியாக எதையும் தரமாட்டான் என்பதை புரிந்து கொண்டு நம்முடைய அறிவையும் உடல் ஆற்றலையும் வளர்த்துக் கொள்வதற்கு இறைவன் துணை நாடி திருவருள் பெற்று நம்மை மேன்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்தனருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்கொளமுடன், வாழ்கொளமுடன், வாழ்க வையகம். அருமையான கருத்துக்கள் ஐயா, ஆணித்தனமான கருத்துக்கள். இந்த பணப்புழக்கம்னு சொல்லும்பொழுது எனக்கு ஒரு படித்த ஞாபகம் இருக்கு. அந்த பணப்புழக்கம்ங்கிறது நம்ம உடம்புல இருக்கிற ரத்த ஓட்டம் மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் அது ஒழுங்காக
சென்று கொண்டே இருக்கணும். எங்கேயாவது யாராவது அரசியல்வாதிகள் மாதிரி பதுக்கினா அந்த போகாம அது நோய் மாதிரி ஏற்படும். அதே மாதிரி அந்த எஃபிஷியன்சிங்கிறதுக்கும் அதே எவ்வளவுக்கு எவ்வளவு வேக வேகமா அந்த பணம் மற்ற மக்களுக்கு அந்த சுற்றி கொண்டே இருக்கிறோம், அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த சமுதாயம் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்ட்டு ஒரு படித்தனியாகும். உண்மைதாங்கய்யா. ஏன்னா சமுதாயத்தில கரன்சி வந்து பணம் என்பது போல நமது உடம்புக்குள்ள 5 ஓட்டங்களும் கரன்சி தான். உயிர் ஓடுது, காத்து ஓடிட்டு இருக்குது, வெப்பம் ஓடிட்டு இருக்குது, ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்குது, இல்லைங்களா? எல்லாமே கரன்சி தான், இயக்கம் தான். அந்த இயக்கம் தான் நம்முடைய வாழ்க்கையே. நன்றிகள் ஐயா. இந்த கருத்துக்களை சிந்திப்போம். இன்றைக்கு அருமையான கருத்துக்களை வழங்கிய பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நிதி பழனிசாமி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல் நலம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பாடல் பாடி எனக்கு வேற ஒரு கிளாஸ் இருக்கு. சரிங்க ஐயா, நீங்க பாடல் பாடி நிறைவு செய்வோம். உலக நல வாழ்த்து பாடி நிறைவு செய்வோம். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெஞ்ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நச்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது. இறையருளும் குருவருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இணைநிலை உணர்பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.